எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் ப்ரௌனிஷாக வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சண்டே சமையல்? தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகிறதுக்காக நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தென் நம்ம அரைச்ச மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், தக்காளி மேஷ் ஆகணும். தக்காளி மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு அதோட பச்சை வாசனை கொஞ்சம் போக வரைக்கும் வதக்கிட்டு சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட எம்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட சிக்கன் மசாலா குழம்பு போட்டுக்கலாம். நான் இங்கே வீட்டுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருந்து குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். 1 2 4 ஸ்பூன் போதும். இதில் வந்து கரம் மசாலா தூள் எல்லாமே இருக்கிறதுனால தனியாக கரம் மசாலா தூள்லாம் பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் இதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 2 பேர் தான் இருக்கோம், தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோடையே தண்ணியை ஊற்றி குக்கர் விசிலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 3 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூளை தூவி விட்டுக்கோங்க, மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. இல்லை ஒரு 4-5 பேர் இருக்கோம், ஒரு நேரத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் மட்டும், அது கூட எதுவுமே போட வேண்டாம், தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த சிக்கன் குழம்பு பொடியிலேயே வந்து சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி பொக்கு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டியதில்லை. தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சி இது பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால நான் இப்போ குழம்புல தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றியிருக்கேன். லைட்டாக கொதி வந்த உடனே குக்கரை போட்டு மூடி வச்சிடறேன். இப்போ கொஞ்சோண்டு குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டுக்கோங்க. திரும்ப எடுத்துட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டுக்கலாம். அப்போ குழம்புலேருந்து வந்து இந்த மல்லித்தலை வாசம் வந்து நல்லா ஏறி இருக்கும். ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களுக்கு குழம்பு ஜாஸ்தியாக வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க, இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற வேணாம். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதித்த உடனே அந்த மசாலா தூள் வாசம் போன உடனே குக்கரை போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும். 3 விசில் வரட்டும், வந்தோன்னா பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு செய்யணும் அப்படின்னா நம்மளோட சிக்கன் மசாலா பவுடரை வாங்கி சூப்பராக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.